வணக்கம் फ्रेंड्स, வெல்கம் டு விஎன் சமையல். இன்னைக்கு நம்ம விஎன் சமையல்ல பப்பாளியோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு பப்பாளி ஜூஸ் சுவையா எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். 100 கிராம் பப்பாளி பழத்துல 43 கலோரிகள் இருக்கு. பொதுவா மஞ்சள் நிற பழங்கள்ல கரோட்டின் சத்து இருக்கு. பப்பாளி பழத்துல கரோட்டின் சத்து அதிக அளவுல இருக்கிறதுனால புற்றுநோய் வராம தடுக்கும். அடிக்கடி பப்பாளி பழத்தை சாப்பிடுறவங்களுக்கு எந்த வகையான தொற்று நோய்களும் தாக்காது. குழந்தைகளுக்கு பப்பாளி பழம் சாப்பிட கொடுக்கறதுனால அவங்களோட பற்கள் மற்றும் எலும்புகள் உறுதியாகும். கண் பார்வை கோளாறு குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கல்லீரல்ல ஏற்படுற பிரச்சனைகளை சரி செய்யும், உடல் கழிவுகளை வெளியேற்றும். பப்பாளி பழத்துல போலிக் ஆசிட் அதிக அளவுல இருக்கிறதுனால குழந்தைகளோட உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு பழமா இருக்குது. மலச்சிக்கல் மற்றும் நெஞ்செரிச்சலை போக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பப்பாளி பழத்தை காலை உணவா சாப்பிட்டு வர்றப்ப சீக்கிரமே எடை குறைஞ்சிடும். டெய்லி ஒரு பீஸ் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றப்ப செரிமான சக்தி அதிகரிக்கும், கண் பார்வை தெளிவடையும், மாலை கண் நோய் குணமாகும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். பெண்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வர்றப்ப மாத விலக்கு சீராகும். ஆண்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வர்றப்ப உயிரணு உற்பத்தி திறனை அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி குறையும். பப்பாளி ஜூஸ் செய்யறதுக்கு பழுத்த பப்பாளியா பார்த்து எடுத்துக்கலாம். அப்பதான் ஜூஸ் நல்லா டேஸ்டா இருக்கும். பழத்தை தண்ணியில கழுவி நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழத்தை ஜூஸா போட்டு கொடுக்கறப்ப குழந்தைங்க நல்லா விரும்பி குடிப்பாங்க. பப்பாளி ஜூஸ் பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். பப்பாளி பழத்துல நம்ம வெரைட்டியா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஜூஸ், மில்க் ஷேக் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறப்ப சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். பப்பாளி ஜூஸ் செய்யறதுக்கு ஒரு பழத்தை 4ஆ கட் பண்ணி அதுல ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இப்ப இதோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பப்பாளி பழத்துல தோல் சீவிட்டோம். இப்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பப்பாளி பழத்தை ஜூஸர் ஜார்ல போட்டுக்கலாம். பப்பாளி பழத்தோட இனிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் நமக்கு 2 கிளாஸ் வரைக்கும் ஜூஸ் கிடைக்கும். 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஜூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பப்பாளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து சில்லுன்னு குடிக்கலாம். பார்க்க அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக லெமன் வச்சுக்கலாம். இப்போ ஹெல்தியான டேஸ்டியான பப்பாளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பப்பாளி ஜூஸ் சுவையா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம விஎன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.